ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள் படிப்போம். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா. பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதாவது ஆண்டவர் எலியாவை இந்த அம்மாவிடத்தில் அனுப்பினார். சாரிபாத் ஊர்ல இருக்கிற விதவையின் இடத்துல போ அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. நீங்க பாத்தீங்கன்னா 17:8. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். கிளீனா சொல்லிட்டார் ஆண்டவர். எலியாவுக்கு கிளீனா சொல்லிட்டார், உன்னை பராமரிக்கும்படி அங்கே ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. அப்படியே அவன் எழுந்து சாரிபாத் ஊருக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசல் அங்க போன உடனே அந்த அம்மாவை பார்த்துட்டான். அது விதவை எப்படி அடையாளம் தெரியும் தெரியல. ஒருவேளை மணி ஏதாவது இருக்குமோ, என்னவோ ஒரு அடையாளம் இருக்கும். குருடருக்கு எப்படி அடையாளம், பார்வை இல்லாதவங்களுக்கு எப்படி அடையாளம், அவங்களுடைய கோல். அப்போ விதவைக்கு ஏதோ அவங்க ட்ரெஸ்ல அந்த காலத்துல ஒரு அடையாளம் வச்சிருந்தாங்க போல இருக்கு. ஆகவே அந்த போன உடனே அங்க பார்த்துட்டாரு. அங்க அதாவது ஆண்டவர் போஷிக்கிறது, அதாவது பாருங்க, நீ ஒரு பணக்கார வீட்டுக்கு போன்னு சொல்ல, அந்த ராஜா வீட்டுக்கு போ அங்க போஷிப்பேன்னு சொல்ல. அல்லேலூயா. எங்க போ? ஆமா, ஒரு விதவை வீட்டுக்கு போ. என்ன ஆண்டவரே விதவை வீட்டுக்கு போக சொல்றீங்க? விதவைக்கு வருமானம் இல்லாம கஷ்டப்படுவாங்க, அங்க போய் என்ன போய் இருக்க சொல்றீங்களே அப்படின்னு அவர் கேட்கவே இல்லை. ஆமென். தேவனுடைய வழி நடத்துதல் நமக்கு புரியவே புரியாது. அல்லேலூயா. அற்புதமா தேவன் நம்மை நடத்துவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். முக்கியமா விதவைகளை தேவன் அதிகமாய் விசாரிக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். எனக்கு யாருமே இல்லையே, நான் தனியா இருக்கிறேனே அப்படின்னு நினைக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. கர்த்தர் உங்களை விசாரிக்கிறார். அல்லேலூயா. இப்ப பாருங்க, ஒரு விதவை வீட்டுக்கு போ, அங்க உன்னை போஷிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், கட்டளையிட்டு இருக்கேன்னு சொன்னார். அங்க அப்படி போறாரு, அந்த விதவை வீட்டுக்கு போறாரு. அங்க போன உடனே அந்த விதவையை பார்த்துட்டாரு. போய், அம்மா எனக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வான்றாரு. அந்த தண்ணி கொண்டு வரதுக்கு அந்த அம்மா போகும் பொழுது, போய் அம்மா என்ன சொல்றாரு, 11ஆம் வசனம், கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். தண்ணி கொண்டு வர போறா. போற சமயத்துல ஒரு அப்பமும் எனக்கு கொண்டு வாமா, கொஞ்சம் அப்பமும் உன் கையில எனக்கு கொண்டு வா அப்படின்னு. அப்பதான் அந்த அம்மா கதையை சொல்றாங்க. அந்த அம்மா அவங்களுடைய கதையை சொல்றாங்க. என்ன கதை ஐயா, எப்படி இருக்கு? அதற்கு அவள் பானையில ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று. ஒண்ணுமே இல்லையா, என்கிட்ட ஒரு அடை கூட இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். உண்மையா சொல்றேன்றா. என்ன சொல்றா? உண்மையா சொல்றேயா, என்கிட்ட ஒண்ணுமே இல்லையா. இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றாள். நான் இங்க வந்ததுக்கு காரணமே 2 விறகு இல்ல விறகு பொறுக்கி அதை செய்து இதை சாப்பிட்ட பிறகு பின்னாடி என்னதான் செத்துதான் போனோம். ஆகவே இந்த நிலைமையில தான் விறகு பொறுக்க இங்க வந்தையா அப்படின்னு எலியா கிட்ட அந்த அம்மா அவங்களுடைய கதையை சொல்றாங்க. தேவன் என்ன பண்ணிருக்கிறாரு எலியாவை சொல்லுங்க, முன்னாடி படிச்சோமே. தேவன் எலியா கிட்ட என்ன சொல்லியிருக்கிறாரு? எங்க போ சொன்னாரு? விதவை கிட்ட போ, அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். உன்னை பாத்துக்கிறதுக்கு அங்க இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டு. ஆனா இந்த விதவை கிட்ட போனா இப்படி ஒரு சூழ்நிலை இவங்களுக்கு.
இவரு ஒண்ணு கூட கொஞ்சம் கூட தயங்கல, கொஞ்சம் கூட கலங்கல. உடனே என்ன சொன்னாரு? பயப்படாதம்மா. 13. அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். அது பயப்படாத, நீ அதை போய் பண்ணு. அதே சமயத்துல அதுல செய்ததுல முதல்ல ஒரு சிறிய அடைய பண்ணி எனக்கு கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வார்த்தையை சொல்றார். அடுத்தது, கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை சொன்னார். கர்த்தர் சொல்லுகிறார், இனிமே மாவு குறையாது, எண்ணெய் குறையாது. ஹல்லேலூயா. ஆமென். ஆமா, மழை வர்ற வரைக்கும், கர்த்தர் தேசத்துல மழை கொடுக்கிற வரைக்கும் இனி மாவும் எண்ணெயும் குறையாது. இது யார் சொல்றது? கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய செய்தியின் தலைப்பே கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த அம்மா போய் என்ன பண்ணாங்க? அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். ஹல்லேலூயா. எலியாவின் சொல் கர்த்தருடைய சொல். ஆகவே கர்த்தருடைய சொற்படி அவள் செய்த பொழுது அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். அப்புறம் அடுத்த வசனம், கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. ஹல்லேலூயா. பானையில மாவு குறையல, பாட்டில்ல எண்ணெய் குறையல. கர்த்தருடைய வார்த்தையின் படியே. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இன்றைக்கும் கர்த்தர் சொல்லுகிறதான வார்த்தைகள் அப்படின்னு நான் படிக்கும்போது எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு. ஆகவே அதை உங்களுக்கு சொல்கிறேன். ஆமென். ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43 அதிகாரம் 17 19 வசனங்கள்ல படிங்க. கர்த்தர் சொல்லுகிறதாவது, கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறதாவது. ஆமென். தொடர்ந்து படிங்க. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஹல்லேலூயா. நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இப்பொழுதே அது தோன்றும். இப்பொழுதே அது தோன்றும். நீங்கள் அதை அறியீர்களா? நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஹல்லேலூயா. வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியில ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது கர்த்தர் சொல்றார். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். எல்லாம் புதுசா போகுது. புதிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். என்ன? வனாந்திரத்துல வழியும் அவாந்திர வழியில ஆறுகளையும் உண்டாக்குவேன். வனாந்திரத்துல போனா வழியே தெரியாது, ஆனா கர்த்தர் வழியை உண்டாக்குவேன்னு சொல்ற. ஆமென். வழி தெரியாம தவிக்கிறியா? இப்ப என்ன பண்றதுன்னு தவிக்கிறியா? ஆண்டவர் சொல்றார், நான் வழியை உண்டாக்குவேன். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் அவாந்திர வழியில ஆறுகள், தண்ணி இல்லாத இடத்துல தண்ணியை உண்டாக்குவார். பிரைஸ் தி லார்ட். ஆமா, நம்முடைய தேவன் உண்டாக்குகிறவர். ஆமென். வனாந்திரத்துல வழியையும் அவாந்திர வழியில ஆறுகளையும் உண்டாக்குவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உன் வாழ்க்கையில புதிய புதிய காரியங்களை கர்த்தர் எத்தனையோ செய்திருக்கிறாரு. திரும்ப சொல்றாரு, நான் புதிய காரியத்தை செய்ய போறேன். புதிய காரியத்தை செய்கிறேன். ஹல்லேலூயா. இப்பவே செய்து கொண்டிருக்கிறார். இப்பவே அது நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாம் நீ பார்க்க போகிற. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது ஏசாயா 48
17-18. இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஆமென். பிரயோஜனமானதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஆமென். உனக்கு பிரயோஜனமானதை கர்த்தர் போதிக்கிறார். ஆமென். நடக்க வேண்டிய வழி ஒண்ணு இருக்கு. இஷ்டத்துல நீ நடக்கூடாது. உன் இஷ்டத்துக்கு நீ நடக்கூடாது. ஆமென். நீ நடக்க வேண்டிய ஒரு வழி இருக்கு. நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை வழியில நடத்துறான்னு அது உனக்கு பிரயோஜனமானது. பிரயோஜனம் உனக்கு புரியல. அது புதிய வழி. அல்லேலூயா. அது ஒரு புதிய வழி. உனக்கு அது புரியல. ஆனா அது உனக்கு பிரயோஜனமான வழி. அல்லேலூயா. ஆமென். பிரயோஜனமானதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அடுத்த வசனம் சொல்லுது, என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போலும் இருக்கும். ஆமென். உன் சமாதானம் நதியை போல இருக்கும். நீதி சமுத்திரத்தின் அலைகளை போல இருக்கும். ஆகவே கற்பனைகளை கவனித்து நட என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. இன்னொரு வசனத்தை படிப்போம். ஏசாயா 54:10 படிங்க. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. மலைகள் வேணா விலகி போயிடலாம், பர்வதங்கள் வேணா நிலை பெயர்ந்து போகலாம். என் கிருபை மாத்திரம் உன்னை விட்டு விலகாது. என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்றார். உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்றார். அவருடைய கிருபை உன்னை விட்டு விலகாது. எது உன்னை விட்டு விலகி போனாலும் ஆமென் ஹல்லேலூயா, என் கிருபை உன்னை விட்டு விலகாது. என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கு என்று உன் மேல கரிசனையா இருக்கிற ஆண்டவர், உன்மேல மனதுருகிற ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நீ வந்திருக்கிறதே கிருபைதான். தொடர்ந்து சொல்றாரு, என்ன வந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Oh wonderful Jesus, we love you Lord. Hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. அடுத்தது ஏசாயா 54:17. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறதென்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. திரும்பி கர்த்தர் சொல்றது, உனக்கு விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஹல்லேலூயா. ஆமா, ஆயுதங்கள் உனக்கு விரோதமா உருவாக்கப்படும். ஆமென். ஆனா அது வாய்க்காதே போகும். அது வாய்க்காது. ஹல்லேலூயா. ஆண்டு இன்னொரு இடத்துல ஆண்டு உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். உன் கண்ணில் நீ பார்ப்ப. ஹல்லேலூயா. துன்மார்க்கருக்கு வரும் பலனை நீ பார்ப்ப. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே உனக்கு விரோதமா உருவாக்கப்படுறதை பத்தி நீ பயப்படாது. ஒரு விசுவாசி கூட எனக்கு சூனியம் வச்சுட்டாங்கன்னு சொல்லவே கூடாது. உனக்கு எப்படி சூனியம் வைப்பாங்க? உனக்கு சூனியம் வைப்பாங்க அவங்க, அது உங்ககிட்ட வராது. என்ன ஆயிடும்? அது ஒரு பந்து அந்த வீட்டுக்கிட்ட வந்து ஒரு பந்து அந்த சுவரில் பட்டு திரும்பி போற மாதிரி அந்த வைக்கிறதெல்லாம் என்ன பண்ணும்? வேகமா வரும். ஆனா நம்ம காம்பவுண்டு, நம்ம சுத்தி கர்த்தர் ஒரு காம்பவுண்டு போட்டிருக்காரு. வேலியடித்து பாதுகாக்கிற தேவன் அவரு. ஆகவே அந்த காம்பவுண்ட் இருக்கு பாருங்க,
அப்போ அது நேர வேகமா வரும். அது பந்து எப்படி பட்டுட்டு திரும்பி போதோ அதே வேகத்துல போய் அவனை அடிச்சிடும். அதனால நீ பயப்படவே வேணாம். எந்த சூனியமும் உனக்கு பலிக்காது. அல்லேலூயா. ஆமா, உனக்கு யாரும் சூனியம் வச்சாலும், முன்னாடியே சூனியம் வச்சாலும், இயேசுவே இயேசுவை நாமத்தினால போ அப்படின்னு நீ சொன்னா போதும். அதுக்கு பதிலாக நீ என்ன பண்ற, சூனியம் வச்சுட்டாங்க சூனியம் வச்சுட்டாங்க சூனியம் வச்சுட்டாங்க இப்படி நீ சொல்லக்கூடாது. இது பிசாசு இன்னும் உள்ள வர்றதுக்கு நீ இன்வைட் பண்ற, உள்ள வர்றதுக்கு என்ன பண்ற, இன்விடேஷன் கொடுக்குற. அப்படி சொல்லவே கூடாது. இயேசுவின் நாமத்தினால் எனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஹல்லேலூயா. ஒரு ஆயுதமும் வாய்க்காது, ஒரு ஆயுதமும் வாய்க்காது. அங்க அனகப்தூர்ல இருக்கும் பொழுது அந்த தெருவில் யார் விரோதி எங்களுக்கு தெரியாது. அங்க இந்த தெருவில் சர்ச் இருந்தது. கோழியெல்லாம் அப்படியே, அதாவது முதல்ல கோழியினுடைய பார்ட்ஸ் இருந்தது எங்க கேட் முன்னாடி, வீட்டினுடைய கேட் முன்னாடி கோழி பார்ட்ஸ் இருந்தது. அது நம்ம விசுவாசி எடுத்து போட்டாங்க. நம்ம விசுவாசிகளை பார்த்து எடுத்து போட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு கோழியை கழுத்து முறிச்சு ஒரு கோழியே இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆராதனைக்கு வந்து அதையும் என்ன பண்ணாங்க, நம்ம விசுவாசியை பார்த்து என்ன பண்ணாங்க, எடுத்து போட்டாங்க. ஒன்றும் நடக்கல. அல்லேலூயா. ஒன்றும் நடக்கல. ஆசீர்வாதமாக தான் நம்ம இருந்தோம். ஒரு பிரச்சனையும் இல்லை. அல்லேலூயா. எங்க வீடு அங்கதான் இருந்தது, சர்ச்சும் அங்கதான் இருந்தது. ஆமென். நமக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதம் வாய்க்காதே போ, வாய்க்காதே. தேவன் நம்ம வாழ்க்கையில அனுமதிச்சார்னா அது நல்லதுக்காக தான் இருக்கும். ஆமென். தேவன் ஒன்னு அனுமதிச்சார்னா அது நல்லதுக்காக தான். எங்க வீடும் சர்ச்சும் ஒன்னா இருந்தது. பைபிள் ஸ்டடி நடத்தி கொண்டு இருக்கிறோம். வெள்ளிக்கிழமையில பைபிள் ஸ்டடியில ஆதி ஆகமத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்கோம். இப்பதான் ஆதி ஆகமம் ஆரம்பிச்சிருக்கோம். இப்ப ஆதி ஆகமத்தில் நம்ம பார்த்தது முதல்ல தேவன் பிரிக்கிறாராம். தேவன் என்ன பண்றாரு, பிரிக்கிறார். வெளிச்சத்தையும் இருளையும் பிரிக்கிறார். இப்படி ஒவ்வொன்றா பிரிக்கிறார்னு நம்ம பார்த்தோம். ஆகவே ஆண்டவர் சில சமயம் பிரிப்பார். அதை பத்தி நீ கவலைப்படாது. அவர் தீமை செய்யவே மாட்டார். அல்லேலூயா. எங்க வீடும் சர்ச்சும் ஒன்னா இருந்தது. ஆண்டவர் பிரிச்சுட்டார். வீட்டை தள்ளி வச்சுட்டாரு, சர்ச்சை தள்ளி வச்சுட்டாரு. ஒரு ஆராதனை கூட மிஸ் பண்ணல. இப்படிதானே? ஒரு ஆராதனை கூட மிஸ் பண்ணல. அடுத்த ஆராதனை இங்க நடத்தணும். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் அன்னைக்கு பிரிச்சார். வேதனையா தான் இருந்தது, அது கவலையா தான் இருந்தது. ஆனா பிரிச்ச ஆண்டவர் எல்லாம் நிறைவா தான் செய்தார். ஆமென். நல்லா தான் செய்திருக்கிறாரு. ஒரு குறை வைக்கவே இல்லை அவரு. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சிலதெல்லாம் நமக்கு செய்தா அது நமக்கு தீமை கிடையாது, அது நன்மைக்கு தான். ஹல்லேலூயா. அது நன்மைக்கு தான். ஆனா ஒருத்தரும் நம்மளை அழிக்கிறதுக்கு உனக்கு விரோதமா ஆயுதம் செய்தான்னா அது என்ன பண்ணாது, வாய்க்காது. ஏன்னா நம்மளை சுத்தி கர்த்தர் வேலி அடைச்சு வச்சிருக்கிறார். ஆமென். வேலி அடைச்சு வச்சிருக்கிறார். யோபுவ அந்த சாத்தான் சொல்றான், ஆண்டவரே நீங்க வேலி அடைச்சு வச்சிருக்கிறீங்களே, நான் எப்படி டச் பண்ணேன்? எல்லாம் வேலி, எல்லாம் யோபுக்கு எல்லாம் சம்பூர்ணமா இருக்கு. அப்போ சாத்தான் சொல்றான், என்னால டச் பண்ண முடியாது. என்ன இருக்கு? வேலி அடைச்சு வச்சிருக்கீங்க ஆண்டவர். ஆமென். ஆண்டவர் உன்னைய என்னையும் வேலி அடிச்சு வச்சிருக்கிறார். ஒன்னும் உன்னை டச் பண்ணாது. நான் சொன்ன மாதிரி பந்து மாதிரி தான். உனக்கு விரோதமா அங்க போட்டு அடிக்கிறாங்கன்னா அது எவ்வளவு வேகமா வந்ததோ, தேவனுடைய அந்த வால், தேவனுடைய அந்த செவர்ல பட்டு என்ன பண்ணும், அதே வேகமா போய் அவனை அடிச்சிடும். ஆகவே உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்தது ஏசாயா 57:15 படிங்க. நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமமும் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும்
பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்ட பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். ஹல்லேலூயா. அடுத்து கர்த்தர் சொல்றாரு, உயிர்ப்பிக்கிறதற்காக நான் அவர்கள் நடுவில் வாசம் பண்ணுகிறேன். ஹல்லேலூயா. உன்னை உயிர்ப்பிக்கிறதுக்காக கர்த்தர் நம்ம நடுவுல வாசம் பண்ண விரும்புறார். வாசம் பண்ணுகிறேன்னு சொல்றார். வாசம் பண்ணுவேன்னு சொல்ல, வாசம் பண்ணினேன்னு சொல்ல, என்ன சொல்றாரு? வாசம் பண்ணுகிறேன். ஆண்டவர் நம்ம மத்தியில இருந்தார்னா நம்ம உயிர்ப்பிக்கப்படுவோம். ஹல்லேலூயா. அவர் உயிர்ப்பிப்பார். சாவுக்கு ஏதுவான நம்முடைய சரீரத்தை அவர் உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவேதான் அந்த சகீவை பார்த்து சொல்றாரு, சகீவே இறங்கி வா, இன்னைக்கு நான் வீட்டுல என்ன பண்ணோம்? தங்கணும். தங்கணும். ஆண்டவர் நம்ம வீட்டுல தங்கணும். தங்கனா உயிர்ப்பிப்பார். ஆமென். ஆண்டவர் நம்ம வீட்டுல தங்கினார்னா நம்மளை உயிர்ப்பிப்பார். உயிர்ப்பிக்க வேண்டிய எல்லா காரியங்களையும் உயிர்ப்பிப்பார். சிலதெல்லாம் உயிர்ப்பிக்கப்பட வேணும். உயிர்ப்பியும் ஆண்டவரேன்னு சங்கீதத்தில் எத்தனை முறை சங்கீதக்காரன் கேட்கிறான், உயிர்ப்பீங்க ஆண்டவரே, உயிர்ப்பீங்க, உயிர்ப்பீங்க. ஆண்டவர்னு உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா. எப்போ நீ இடம் கொடுத்தீனா, நடுவுல வாசம் பண்ணினார்னா அவர் உன்னை உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா. ஆமென். நான் நெருங்கினவர்கள் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்தில் வாசம் பண்ணுகிறேன். ஆண்டவர் நம்ம உயிர்ப்பிக்கிறதற்காக நம்மிடத்தில் வாசம் பண்ணுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது ஏசாயா 66:9. பெற பண்ணுகிறவராகிய நான் பெறச் செய்யாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று உன் தேவன் சொல்லுகிறார். பெற பண்ணுகிறவராகிய நான் பெறச் செய்யாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்றாரு. பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று உன் தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பிரசவத்தை தடுக்க மாட்டார். உனக்கு சுக பிரசவத்தை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆமென். உன்னை சுகமா ஒரு குழந்தையை பெற்றெடுக்க கர்த்தர் உதவி செய்வார். ஆமென். பெற பண்ணுகிறவர் அவர். ஆகவே நீ ஆண்டவர் தான் நோக்கி பார்க்கணும். ஆண்டவர் தான் நோக்கி கூப்பிடணும். ஆமென். ஆமா. கார்த்திக் கமாலியர் ஒரு சாட்சி சொன்னதை நான் கேட்டேன் யூடியூப்ல. என்ன சொன்னாரு? அவங்க அம்மா அவரை பெற்றெடுக்கும் பொழுது யாரும் எல்லாரும் அவங்கவுங்க வேலைக்கு போயிட்டாங்களாம். அதுக்கப்புறம் அந்த அம்மா வீட்டில் சாவியெல்லாம் கொடுத்து, பக்கத்து வீட்டில் சாவி கொடுத்துட்டு ஆஸ்பத்திரிக்கு போய் நான் போகிறேன், வீட்டில் எல்லாம் அவங்களுக்கு சாவி கொடுங்கன்னு சொல்லிட்டு அங்கே போய் அங்கே எதுக்கு போகிறேன்னா பிரசவத்தை அது என்னது மாலுக்கு என்னது ஷாப்பிங் போகிற மாதிரி போனாங்களாம் அந்த அம்மா. அங்கே போய் பிரசவ வலி வந்துச்சா, அல்லேலூயான்னா குழந்தை வலி வந்துச்சு. அல்லேலூயா. ஆமாம். அவர் பெறச் செய்கிறவர், அருமையா பெறச் செய்வார். ஆகவே நீ பயப்படாது, பயப்படாது. நமக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர் நமக்கு போதுமானவரா இருக்கிறார். அவர் பெறச் செய்கிறவர். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது ஏசாயா 58:13-14 படிங்க. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்க பண்ணும்படி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு என்ன சொல்றாரு? என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாள் உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கணும்.
கர்த்தருடைய நாள். அதுல உன் இஷ்டத்துக்கு ஓட முடியாது. இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்குன்னா, முக்கியமான வேலை அவங்க வேலைங்களெல்லாம் அவங்க செய்துட்டு இருப்பாங்க. சர்ச்சு டைம் இருந்தா போகலாம். அது ஆண்டவருடைய நாள். ஆண்டவர் இந்த நாளை அவரை ஆராதிக்கிறதுக்கு தான் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆமென். அது பரிசுத்த நாள், அது அவருடைய நாள். அந்த நாள்ல நமக்கு இஷ்டமானது செய்யக்கூடாது. அப்புறம் செய்யாதபடிக்கும் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடக்கூடாது, உன் வழிகளின்படி நடக்கூடாது. அதுக்கப்புறம் உனக்கு இஷ்டமானது செய்யக்கூடாது. 2 வாட்டி சொல்றாரு, உனக்கு இஷ்டமானது செய்யக்கூடாது. அப்புறம் உன் சொந்த பேச்சு பேசக்கூடாது, ஆண்டவர் பேச்சு தான் பேசணும். உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி அப்ப உன்னை நல்லா வச்சிருப்பேன். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்க பண்ணுவேன், உன்னை போஷிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. புரியுதுங்களா? நம்ம இஷ்டத்துக்கு அந்த கர்த்தர் கொடுத்த நாளை பயன்படுத்தக்கூடாது. சிலர்லாம் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு வந்துட்டு அதுக்கப்புறம் இஷ்டத்துக்கு போய் அந்த நாளை, ஃபர்ஸ்ட் சர்வீஸ் இப்போ முடிஞ்சதில்ல, முடிஞ்ச உடனே அந்த நாள் பூரா இருக்கு, அதனால இஷ்டத்துக்கு போய் அவங்க இஷ்டப்படி இல்லை. இந்த நாளை கர்த்தருக்காக பயன்படுத்தும். கர்த்தருக்காக பயன்படுத்தினா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை போஷிப்பார், உன் காரியங்களை பொறுப்பெடுப்பார். அற்புதமா கர்த்தர் என்ன பண்ணுவாரு? நடத்துவார். நீங்க பாத்தீங்கன்னா ஏசாயா 56ஆம் அதிகாரத்துல, அதாவது 56:6, கர்த்தரை சேவிக்கவும் கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும் அவருக்கும் ஊழியக்காரராய் இருக்கவும் அவரை சேர்ந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்காதபடி ஆசரித்து என் உடன்படிக்கையை பற்றி கொண்டிருக்கிற அந்நிய புத்திரர் அனைவரையும். நம்ம தான் அந்நிய புத்திரர், நம்ம யூதரும் கிடையாது, நம்ம இஸ்ரவேலரும் கிடையாது, நம்ம அந்நிய புத்திரர். ஆகவே இந்த ஓய்வு நாள பரிசுத்த குலைச்சலாகாதபடி ஆமா அதை பிடித்து அதை ஆசரித்து என் உடன்படிக்கை பற்றி கொண்டிருக்கிற அந்நிய புத்திரர் அனைவரையும் நான் என் பரிசுத்த பர்வதத்திற்கு கொண்டு வந்து. அவங்களை கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? ஓய்வு நாளை நல்லா ஆசரிக்கிறவங்களை கர்த்தர் சொல்றாரு, நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். ஆண்டவர் வீட்டுக்கு வந்தீங்கன்னா போனோம், ஒரே மகிழ்ச்சியை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். ஆமென். பெரிய காசு பணம் கொடுக்காத மகிழ்ச்சி அவருடைய பிரசன்னத்துல கிடைக்கும். அவர் ஜெப வீட்டுல வந்தீங்கன்னா உனக்கு கிடைக்கும். அல்லேலூயா. ஆமா, என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். அப்பதான் உன் பலிகள் எல்லாம் அங்கீகரிப்பேனார். காயினுக்கு ஏன் எரிச்சல் வந்தது? அவனுடைய பலியை கர்த்தர் என்ன பண்ணல? அங்கீகரிக்கல. அங்கீகரிக்கிறதுனால எரிச்சல் வந்தது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் பலியை நான் அங்கீகரிக்கணும்னா என் நாளை நீ பரிசுத்தமா ஆசரிக்கணும், என் நாளை எனக்காக நீ உபயோகப்படுத்தணும். அல்லேலூயா. நான் எத்தனை வாட்டி சொல்றேன், போய் ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு வேலை செய்யுங்க. ஒரு சண்டே ஸ்கூலாவது இந்த நாள்ல நீங்க எடுக்கணும். ஆமென். என் கடமை நான் சொல்லிட்டேன். அப்புறம் நீங்க கேட்டு செய்யலைன்னா நீங்க தான் கர்த்தருக்கு பதில் சொல்லணும். எல்லாரும் ஆண்டவர்கிட்ட போய் நிக்கணும். ஆண்டவர் கேட்பார், நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்பார். நான் ஒன்றும் பண்ணல ஆண்டவர், காசு மாத்திரம் கொடுத்தேன், தசம் பாகம் கரெக்டாக கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னார். தசம் பாகம் கொடுத்தா நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உன் மேல ஆசீர்வாதத்தை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கம்மா, திருப்பி கொடுத்துட்டேன். ஆனா அதுக்கு மேல என்ன செய்த, எனக்காக என்ன செய்த அப்படின்னு கேட்டா ஒண்ணு. அப்படிதான் நிற்போம். அப்ப உங்க பாஸ்டர் சொன்னார்ல, ஆண்டவர் கேட்பார். நீ போற சபையில உங்க பாஸ்டர் உனக்கு சொன்னார்ல, அவருக்காக ஏதாவது செய்யணும்னு, என்ன செய்த? நீ செய்யணும். பக்கத்துல போய் ஒரு சண்டே ஸ்கூல் எடுங்க. பக்கத்துல போய் இந்த நாள்ல ஆண்டவர் பத்தி யாராவது சொல்லுங்க, ஆண்டவருக்குள்ள வழி நடத்துங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம் நமக்காகவே வாழக்கூடாது, ஆண்டவருக்காக வாழணும். கடைசி காலமா இருக்கு, ஆண்டவருடைய வருகை மிகவும் சமீபமா இருக்கிறது. நம்ம எல்லாம் ஆண்டவரை சந்திக்க போறோம். ஆண்டவருக்கு நம்ம எதை செய்தோமோ அதை குறித்ததான், அதை வைத்து அதற்கான பலனை கர்த்தர் நம்ம கொடுக்க போகிறார். அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் நம்ம காணிக்கை அங்கீகரிப்பார். அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும்.
ஆண்டவர் சொல்றார் அடுத்த வசனத்துல, இஸ்ரவேலில் தள்ளுண்டவர்களை சேர்க்கிற கர்த்தராகிய ஆண்டவர் அவனிடத்தில் சேர்க்கப்பட்டவர்களை அல்லாமல் இன்னும் அவனிடத்தில் சேர்ப்பேன் என்கிறார். இன்னும் சேர்ப்பேன், இன்னும் உன்னை நல்லா கொண்டு வருவேன், இன்னும் சேர்க்கப்பட்டுள்ள எல்லாமே இன்னும் நல்ல ஆட்களை உனக்கு சேர்த்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றார். ஆகவே கர்த்தர் நிறைய காரியம் நமக்கு சொன்னார். இந்த காரியங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில வாய்க்கும். கடைசி ஆண்டு நமக்கு சொன்னது, என் நாள், என் கர்த்தர், இந்த நாள் என் பரிசுத்த நாள் ஆகிய ஓய்வு நாள். இந்த நாளை நீ எனக்காக ஆசிரித்தா நான் உன்னை உயர்வா வச்சிருப்பேன். ஆமென். ஆண்டவரே, நான் உம்முடைய வழியில் நடக்க இந்த நாளை உமக்காய் பயன்படுத்த அர்ப்பணிக்கிறேன். எழும்பி நிற்போம், எல்லாரும் கண்களை மூடுவோம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்கு சொல்ற வார்த்தை 100% அப்படியே நிறைவேறும். ஆமென். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, என் ஓய்வு நாளை நீ தவறா பயன்படுத்தாத. என் நாள் எனக்கு பயன்படுத்த வேண்டிய நாள். கண்களை மூடி சொல்லுங்க, நீ என் நாளை எனக்காக பயன்படுத்தினா நான் உன்னை நல்லா ஆசீர்வதித்து வைத்திருப்பேன். ஹல்லேலூயா. உன் காணிக்கைகளை அங்கீகரிப்பேன். அப்பியா ரியா ரபா ரபா ரபா, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்க பண்ணுவேன். ரபா ஷபா பாபா பாபா பாபா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே, உம்முடைய நாளை உமக்காக பயன்படுத்த என்னை அர்ப்பணிக்கிறேன். சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, என்னை அர்ப்பணிக்கிறேன். இந்த நாள்ல நான் உமக்காக செயல்படுவேன், உங்க சித்தத்தை செய்வேன், உமக்காக வாழ்வேன். இந்த நாளை உமக்காக பரிசுத்தமாய் ஆசரிக்க எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கென்று வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன். இந்த நாளில உமக்கென்று வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன். கிருபையை தாரும் ஆண்டவரே. அப்படி ஜெபிக்கிற பிள்ளைகளை பாரும், அவருடைய ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த நாளை ஆண்டவருக்காக பயன்படுத்த கிருபை தாரும். கர்த்தர் 6 நாட்களை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. இந்த நாள் உங்களுடைய நாள்னு சொல்லிருக்கிறீங்க. ஆகவே இந்த நாளை நாங்கள் உங்களுக்காக பயன்படுத்தி உங்களுடைய ஆசீர்வாதத்தோடு வெற்றியாய் முன்னேறி செல்ல எங்களுக்கு உதவிச்சேன். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொன்றும் எங்களுக்கு தெளிவாய் வந்திருக்கிறது. அந்த வார்த்தைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம், அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறோம். அந்த வார்த்தையின்படியே எங்களுக்கு நடக்கும். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார், புதிய காரியங்களை செய்வார், ஆசீர்வாதமாய் நடத்துவார். முழுவதுமாய் விசுவாசித்து இதே வார்த்தைகளை நாங்கள் பேசிக்கொண்டு முன்னேறி செல்ல எங்களுக்கு உதவி செய்யும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், காத்து கொள்ளும், பலப்படுத்தும், அற்புதமாய் நடத்தும், பெரிய காரியங்களை செய்யும், தொடர்ந்து நடத்தும். உமக்கே சகல துதியும் கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், 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 ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையிட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.